Taste the Daily. அதிமுக கூட்டணியில் சேரும் கட்சிகளுக்கு சிவப்பு ரத்தின கம்பள வரவேற்பு அளிக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கூட்டணி கட்சி தலைவர்கள் நேற்று இதெல்லாம் நினைக்கிறேன் ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெற்று அவரெல்லாம் பேசுறாங்க. ஓஹோ, அற்புதமான ஆட்சி, நிறைய திட்டங்களை திரு ஸ்டாலின் கொண்டாந்துருக்காருன்னு. கூட்டணி கட்சி தலைவர்களே உஷாராக இருங்க, உங்களுக்கு சீட்டெல்லாம் குறைச்சு விடுவாங்க. அப்புறம் வேற எங்க போக முடியும்? நீங்க எல்லாம் ஜாலரா அடிக்கிறாங்க. 4 ஆண்டு காலம் அந்த நாட்டிலே நடக்கின்ற அக்குறுமங்கள் அதையெல்லாம் தட்டி கேட்க கூட்டணி கட்சிக்கு வக்கு இல்ல. எவ்வளவு பிரச்சனை, விலைவாசி உயர்ந்து போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். விழுப்புரத்தில் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு, அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடுறதுக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது. இன்னைக்கு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டியிடுது. ஏன் திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலையா? திமுக எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சதோ அத்தனை கட்சியோடையும் அதிமுக கூட்டணி வச்சிருக்குது. அப்படி எங்களை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் உரிமையும் இல்லை என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன். இன்னொன்னு சொல்றார், சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு. நீ எங்க பாதுகாத்திருக்கிற? சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்ச சொல்லு பார்க்கலாம். புள்ளி விவரத்தை அதிமுக ஆட்சியில் நாங்க என்னென்ன சொல்லணும் பட்டியலிட்டு சொல்றேன். உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா சிறுபான்மை மக்களை ஏமாற்றாமல் உண்மை செய்தியை நாட்டு மக்கள் தெரிவிங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. ஒரே ஜாதி, ஆண் ஜாதி, பெண் ஜாதி, அதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம். அதுதான் அப்படித்தான் எங்களுடைய தலைவர் வளர்த்திருக்கிறாங்க. அதன்படிதான் அதிமுக இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே சிறுபான்மை மக்கள் எந்த விதத்திலும் அதிமுக 30 ஆண்டு காலம் ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது. எந்த இடத்திலையும் அவர்கள் பாதிக்கல. இன்னைக்கு அரண் போல் சிறுபான்மை மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மறந்துவிடாத ஸ்டாலின் அவர்களே, மக்களை ஏமாற்றி வாக்களை பெறுவதற்காக நீங்க செய்கின்ற தந்திர மாடல் ஒருபோதும் பலிக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஏற்கனவே போட்ட மனு என்னாச்சு? மக்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டி தானே மனு போட்டிருந்தாங்க. அப்படின்னா இதை ஏமாற்றுகின்ற நாடகம். சதுரங்க வேட்டையில் ஒரு செய்தி வரும். அதாவது சதுரங்க வேட்டையில் ஒருத்தர் பேசுவார், அந்த நடிகர் பேசுவார். ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசையை தூண்ட வேணுமா? ஒருவரை ஏமாற்ற வேணும்னா அப்படி உங்களுடைய ஆசையை தூண்டி இப்படிப்பட்ட இந்த நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா கொடுத்து அவர்கள் உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாராம். ஏற்கனவே போட்ட மனுவுக்கு இன்னும் விட கிடைக்கல. அப்புறம் எங்க நீங்க இதுக்கு தீர்வு காண போறீங்க? என்ன இருப்பது 8 மாசம், இருப்பது 8 மாசம். ஒருவருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருந்தா வெண்டிலேட்டர் பொருத்துவாங்க. அப்படி வெண்டிலேட்டர் பொருத்தி இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்குது. வெண்டிலேட்டர் எடுத்தா ஆட்சி போச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் வெண்டிலேட்டரை எடுத்துருவாங்க. இந்த ஆட்சி முடிஞ்சு போச்சு கதை.